வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால், ஜுமாவுடைய நாள் வந்துவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜுமாவுடைய நாளில் நிச்சயமாக சூரத்துல் கஹஃப் ஓத வேண்டும். சூரத்துல் கஹஃப் யார் ஜுமாவுடைய நாளில் ஓதுகிறார்களோ அவர்களுடைய 2 ஜுமாவுக்கு மத்தியில் அவர்கள் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இதே போன்ற ஜுமாவுடைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகள் ஓத வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என் மீது ஜுமாவுடைய நாளில் அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள், உங்களுடைய ஸலவாத்துகள் மலக்குமார்கள் என்னிடத்தில் எடுத்து காட்டுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி விரைவாக சீக்கிரமாக போகிறது, போய் பயான் கேட்கணும், ஹுத்பா ஓதுறது கேட்கணும், கவனமாக கேட்கணும். இதே போன்ற தொழுகை நல்ல முறையாக தொழுதுட்டு வர வேண்டும். இதே மாதிரி ஜும்மாவுடைய நாளில் அசர் தொழுகைக்கு பிறகு 80 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இந்த ஸலவாத்தை ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மியி வ அலா ஆலிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா. இந்த ஸலவாத்தை 80 முறை ஓத வேண்டும். ஜும்மாவுடைய நாளில் அதிகமாக நற்காரியங்கள் செய்ய வேண்டும்.